அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. கறி சாப்பிடக்கூடாதா, மீன் சாப்பிடக்கூடாதா, இறை சாப்பிடக்கூடாதான்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. சொல்கிறா பத்திரகிரி, மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலன்றான். உலகத்தில் உள்ள உயிரெல்லாம் என் உயிர் மாதிரியே நினச்சினா அதான் ஜீவகாரணியம். அந்த மாதிரியான நினைவை உன் உள்ளத்தில் உருவாக்கினா அதான் உண்மையான ஜீவகாரணியம். எல்லா உயிரையும் என் உயிர் போலே நினைக்கணும். ஒரு துளியூண்டு நெருப்பு பட்டால் நம்ம உடல் எவ்வளோ துடிக்குது, அடுத்த உடலில் கத்தி வச்சு இருக்கும்போது அது எவ்வளோ துடிக்கும். அந்த துடிப்பை நீ ரசிக்கிற. ஏன்? உன்னுடைய வாய்க்காக, உன்னுடைய நாக்குக்காக. அதை துன்பப்படுத்தி நீ சாப்பிட்டு அதில் சுகமடைகிற. இந்த உடல் வளர்க்குறதுக்காக அதெல்லாம் சாப்பிட்டுக்கிற. இந்த உடல் மண் சாப்பிட போகுது, உன்னை புழு சாப்பிட போகுது. அதை யோசிக்கவே இல்லை நீ. அதனால் வாழுங்காலத்தில் பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். சொல்கிறான், மாடு கன்று செல்வம் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து காலதூதர் சடுதியாக மோதவே உடல் கிழன்று உயிர் கழன்ற உண்மை கண்டும் உணர்கிறேன். வீடு கட்டிக்கிறேன், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், வீடு வாசல்லாம் கட்டியிருக்கிறீங்க. ஆனால் அது தேவை மனிதனுக்கு, அது அத்தியாவசிய பொருள். ஆனால் அதுவே வாழ்வு இல்லை. அதை விட உயர்ந்த வாழ்வு ஒன்று இருக்குது, இறைவனுடைய வாழ்வு. இறைவன் நினைவிலேயே நம்ம வாழணும் அப்படின்றான். அதனால் சொல்கிறான், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் உய்விப்பதற்கு நாதனாம் நாமம் நமச்சிவாயமேன்னா. இப்போ நமச்சிவாயமேன்மா அது என்னமோ ஒரு மதத்தை சம்மந்தப்பட்டது, ஒரு ஜாதியை சம்மந்தப்பட்டது மாதிரி நினைப்பீங்க. நமச்சிவாயம்னா நம்ம உடல், நாதன்னா கடவுள். இந்த நமச்சிவாயம்ன்ற உடலில் நமச்சிவாயம்னா 5 பொருள்கள், பஞ்சபூதங்கள். நான்னா மண், மான்னா தண்ணி, சீனா நெருப்பு, வான்னா காற்று, யான்னா ஆகாயம். இதான் நமச்சிவாயம். இந்த நமச்சிவாயம் என்ற 5 பஞ்சபூதத்துக்குள்ளே தான் இறைவன் வாழ்ந்துக்கிறான். நாதன் பேர். நாதன்னா ஓசைன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட இறைவனை நமக்குள்ளே வச்சுன்னு உலகம் ஃபுல்லாக சுற்றி தேடின்னு கிடக்கிறோமே. ஏன் நம்ம உணரலை? ஏன் அதை தெரிஞ்சுக்கல? ஏன் தெரிஞ்சவன் சொன்னாலும் எடுக்கலை? ஆசைன்ற மண்மூடி கிடக்குது நம்ம மனம். அதை முதல்ல தூய்மைப்படுத்துங்க, உங்களுக்கு எல்லாமே விளங்கிடும். எல்லா உண்மையும் இப்போ தெரியும். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்பா. உங்கள் பேர்ப்பா? சாமி பரத்ராஜ் என் பேர். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். திருச்சியிலேருந்து சொல்லுங்கப்பா. சாமி இப்போ நெத்தியில் பட்டை கலர் கலராக பூசிக்கிறாங்க. பச்சை கலர், சிகப்பு கலர், இது மாதிரிலாம் பூசிக்கிறாங்க. துண்ணூறு, குங்குமம், ராமம் போடுறாங்க. இது சரியா? இதே யோகா பாதையில் போகிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களும் பார்த்திங்கன்னா திருநீர், சந்தனம், குங்குமம் வைக்கிறாங்க. இது பக்திக்கா இல்லை ஆன்மீகத்துக்கா? கோயிலுக்கு போகிறவங்க பட்டை அடித்தாங்கன்னா அதுக்கு பேர் பக்தி. சரி சரி. யோகத்துக்கு வந்தவங்க பட்டை அடித்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா, ஒரு நாள் நான் எனக்கும் இதுதான் நிலைமை. சரி சரி. யாராக இருந்தாலும் இந்த உடல் ஒரு நாள் சாம்பலாக தான் போகும். இது இறைவனோட திருமேனியை குளிப்பாட்டக்கூடிய ஒரு பொருளாக ஒரு நாள் மாறும். இறைவன் எங்கே இருக்கிறான்? சுடுகாட்டில் உட்காந்துக்கிறான். யாரும் என்னை தொல்லையே பண்ணக்கூடாதுன்னு அவன் அங்கே போய் உட்காந்துக்கிறான். ஊரில் இருந்தால் எவனா ஒருத்தன் கேள்வி மேலே கேள்வி கேட்டுன்னு இருப்பான். அதனால தான் கோயிலுக்கு போகிறவங்களாம் யாரும் இறைவன் பேசதே இல்லை. காரணம் என்னென்னா, இறைவன் கோயிலுக்குள்ளே இல்லை, சுடுகாட்டில் தான் இருக்கிறான். கோயிலுக்குள்ளே வரவன் எல்லாம் மனசோடு வரான். மனசோடு வரவன் யார்கிட்டையும் இறைவன் பேச போகிறதே கிடையாது. சுடுகாட்டில் மனசு இல்லை, அங்கே தான் அவன் படைச்ச மாதிரியே வரான். அதனால் அவன் கூட இறைவன் உறவாடுறான். அப்போ இந்த கட்டையெல்லாம் ஒரு நாள் வெந்து திரியெல்லாம் போயிடும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் யோகத்தில் வரவங்க எல்லாரும் இந்த ஒரு நாளும் அவனுடைய திருநாமத்தை சொல்லி பட்டை அடிக்கணும். இந்த உடல் அதுக்கு தான் உதவும்.
வேற பெரிய சாகசம்லாம் இந்த உடம்பை வச்சு நான் பண்ணிடவே முடியாது. ஆனால் இவ்வளோ இந்த சாம்பலாக போகக்கூடிய இந்த உடம்புல தான் சாம்பலை பூசிக்கொண்டு நடனம் ஆடக்கூடிய இறைவனையும் நான் காண முடியும்னு பக்தனுக்கு தெரியாது, ஒரு யோகிக்கு தெரியும். புரியுதா? அப்போ நாம பண்ணுறது வேற விஷயம், அவங்க பண்ணுறது வேற விஷயம். அங்கே தன்னை அறியத்துக்கு வேலை இல்லை, அதை தாண்டி போகிறதுக்கு வேலை இல்லை. ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாரு, அதை பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர தாண்டி போகவே முடியாது. சரி, நம்ம பட்டையும் அடிக்கலாம், அடிக்காமலும் சுற்றலாம். ஐயா பட்டை வச்சு பார்த்துக்கிறா, ரொம்ப எப்போவாது ரேராக தான் இருக்கும். அதனால் அவர் கடவுளுக்கு விரோதியாகிறாரான்னா ஒன்றும் கிடையாது. அவங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். சரி, இன்னொரு கேள்வி சார். சொல்லுங்கள். இப்போ ஐயா ஒன்று சொல்லுவாங்க, ஆசிரமத்துக்கு வெளியே நீ எப்படிப்பட்டவனா இரு, ஆனால் ஆசிரமத்துக்கு உள்ள நீ ஒரு சுத்தமானவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆன்மீகத்துக்கு பயன் தருமா இல்லை ஆசிரமத்துக்கு பயன் தருமா? ஆசிரமனால ஆன்மீகம் தானே. நம்ம வீட்டில் எப்படி உணர்ந்துருக்கலாம், ஊரில் எப்படி உணர்ந்துருக்கலாம். வீட்டில் எப்படி உணர்ந்தால் பொண்டாட்டி உதைப்பா, ஊரில் எப்படி உணர்ந்தால் போகிற வரலாம் உதைப்பான். எங்கேயோ யாரோ உதைச்சி நம்மளை சரி பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து தண்டனை கொடுக்குறது வேலையே கிடையாதுங்க. இங்கே வந்து நீ கெட்டு போனன்னா காப்பாற்றி கரை சேர்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம கெட்டு வீணாக தான் போவோம். ஏன்னா இது கரை சேர்றதுக்காக வந்த இடம். அங்கே வந்து தவறுகள் பண்ணால் அதுக்கு விமோச்சனமே கிடையாது. அப்போது வெளியே எப்படி ஒன்றா இருந்துக்கோ, வீட்டில் எப்படி ஒன்றா இருந்துக்கோ. இங்கே வந்தால் குரு ஒரு கோடு போட்டு வச்சுருப்பார், இங்கே வரவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா அதுக்கு என்னால் அந்த பொருத்தமாக அங்கே போய் செய்ய முடியும். அவர் போட்ட கோட்டுக்குள்ளே என்னால் வாழ முடியும்னா நான் போனமே தவிர எப்படி ஒன்றா போகலான்னா அங்கே போகவே கூடாது. அப்போ ஒரு ஆசிரமத்துக்கு போகிறோம், ஒரு குருவை சந்திக்கிறேன்னா அவருக்கு அங்கே என்ன ஒழுக்கத்தை சொல்லிக்கிறாங்களோ அந்த ஒழுக்கத்தை காப்பாற்றுற தைரியம் இருந்தால் நான் போகலாம், இல்லைன்னா நம்மளாம் போகவே கூடாது. சரி, சரிங்களா? நான் காலேஜ் இப்போ குரு பூஜை அப்போ வந்து உபதேசம் வாங்கினேன். வாங்கி நல்லா செஞ்சு 1 வருஷம் செஞ்சதுக்கு பின்னாடி 2வது குரு பூஜை அப்போ 2வது வருஷம், அதாவது குரு பௌர்ணிமை அன்னைக்கு 2வது உபதேசம் வாங்கினேன். 2வது உபதேசம் வாங்கி ஒரு 5 மாதம் உபதேசம் செஞ்சதுக்கப்புறம் வயிறு இது மாதிரி வலிச்சிச்சு. அப்போ இது ஏதாவது பாடத்தினால ஏற்பட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஐயா அது மாதிரி வயிறு வலிக்குது பாடத்தினால ஏதாவது ஏற்பட்டதா அப்படின்னு கேட்டப்ப, நீ 5 மாதம் அது உயிருக்கு கொடுத்த உபதேசம், உடலுக்கு கொடுத்த உபதேசம் இல்லை, உங்கள் உடலில் ஏதோ ஏற்பட்ட பாதிப்பு, இதை போய் ஆஸ்பத்திரியில் டாக்டரை பாருங்கள், உங்கள் உடலை குணப்படுத்துறது டாக்டரால் தான் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நானும் ஒரு வாரம் கழிச்சு போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தப்ப கிட்னியில் வந்து ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் நீங்கள் இப்போ வந்தனால ஸ்டோன் வந்து கொஞ்சம் ஓரளவு பெருசாகவே ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கிட்னியை பாதிச்சிருக்கோம் ஸ்டோனு, எப்படியோ வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. அதை நான் அப்பயே நினச்சேன், ஐயாவே இருந்து எனக்கு உறுதுணையாக இருந்ததுன்னு நினச்சேன். அப்புறம் மதுரையில் போய் பார்க்க சொன்னாங்க. மதுரையில் போய் பார்த்தோன்னே ஆப்ரேஷன் பண்ணி தான் கிட்னியில் இருக்க ஸ்டோனை எடுக்கணுன்ட்டாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி நான் கிட்னியில் ஒரு 6 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். கிட்டத்தட்ட அது என்னோடய ஃபைனல் இயர், காலேஜ் ஃபைனல் இயர். அந்த ஃபைனல் இயர் முடிச்சாதான் எனக்கு டிகிரியே. நான் அந்த 6 மாதம் நான் அந்த காலேஜில் கல்லை ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்து நான் அதை திருப்பி நான் பரீட்சை எழுத போகிறதுக்கே அந்த கடைசி இப்போ 2 வாரம் கழிச்சு செமஸ்டர்னா நான் அப்போ தான் போகிறேன். போயிட்டு இது மாதிரி பிரின்சிபால்கிட்ட இது மாதிரி நான் பரீட்சை எழுத கேட்டப்ப, வாய்ப்பே இல்லை தம்பி, யூனிவர்சிட்டி பிரகாரம் 45% அட்டெண்டன்ஸ் இருக்கணும், உனக்கு சுத்தமாக அட்டெண்டன்ஸும் இல்லை, நீ கரஸ்பாண்டனை போய் பாரு அப்படின்ட்டாரு. நான் உடனே அந்த மெடிக்கல் டாக்குமெண்ட்லாம் வச்சு போய் கரஸ்பாண்டன்ட் பார்த்தோன்னா அவர் வந்து அப்போ ஐயாவை வேண்டிக்கிட்டேன், ஐயா எதாக இருந்தாலும் இந்த மனுஷங்க அதான் தெரியாமல் ஏதாவது செஞ்சாலும் வேண்டிட்டு அப்புறம் போய் பார்த்தப்ப கரஸ்பாண்டன்ட் வந்து அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நீ எழுத பார்ப்பட்டாங்க. எழுதிட்டு ஹால் டிக்கெட், இப்போ நாளைக்கு எனக்கு செமஸ்டர்னால் இன்றைக்கி மதியானம் எனக்கு ஹால் டிக்கெட் வருது. நான் பயத்திலே போகிறேன், ஏன்னா நான் காலேஜும் ஒழுங்காக போகல. அந்த லாஸ்ட் ஃபைனல் இயரில் 5 வருஷமாக நான் ஒன்றும் இந்த 5 மாதமாக எதுவும் நான் படிக்கலை. இந்த ஃபைனல் இயர் எப்படி பரீட்சை எழுத போகிறோமோ ஹால் டிக்கெட் வேறு எப்படியும் ஐயா புண்ணியத்தில் வந்துருச்சு, பரீட்சை ஒழுங்காக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதிலே போகிறேன். பரீட்சை இத்தனைக்கும் அந்த கிட்னியில் ஸ்டோன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டெண்ட் மாதிரி ஒன்று வச்சுருவாங்க. அந்த ஸ்டெண்ட்டோடையே நான் கிட்டத்தட்ட ஒரு 6 செமஸ்டருக்கு காலேஜுக்கு போயிட்டு அந்த பரீட்சை எழுதிட்டு வரேன். வந்துட்டு அடுத்த ரிசல்ட் வர போகிறப்ப 3ஆம் ஆண்டு குரு பூஜை கரெக்டாக ஒரு 2 மாதம் கழிச்சு நான் இங்கே குரு பூஜைக்கு வந்துட்டு ஐயாவை பல்லாக்கில் ரெடி பண்ணி எல்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான், ரிசல்ட் வந்துருச்சுடா போய் பாரா அப்படின்றான். நான் ரிசல்ட் வந்துட்டு என்ன ஐயா வேண்டிக்கிட்டே சென்று போய் பார்த்தேன். அதில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் பாஸ் ஆகிட்டேன். அதே மாதிரி நான் பட்ட வேதனைக்கும் ஒரு தீர்வு கிடச்சிச்சு. இது இப்படி இடையில இப்படி வந்ததுக்கு காரணம் என்னங்கய்யா?
எனதான் அவங்கவுங்க செஞ்சதை தடுக்குது. நம்மளாம் அடுத்தடி எடுத்து வைக்க விடாமல் பார்த்துக்கணுன்னு தான் நம்ம கர்மா வேலை செய்யுது. ஆனால் குருவோட ஆசீர்வாதத்தினால அதையும் தாண்டி நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கிற. அதை தான் போன மாதம் சொன்னது. ஒரு குருவானவர் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுறாரு, 3 வித கர்மாவில் குரு ஒரு கர்மாவை அழிக்கிறாரு. குரு குத்த பாடம் ஒரு கர்மாவை அழிக்குது. ஒரு கர்மாவை நாம் அனுபவித்து தான் முடிக்கணும். அனுபவித்து முடிக்கும்போது கூட நம்ம வலி வேதனை துடிக்கக்கூடாதுன்னு ஒரு குருவான ஒரு கருணை நம்ம கூட இருந்ததுன்னா இன்றைக்கி உனக்கு நடந்த மாதிரி இன்றைக்கி இருக்க எல்லாரும் நடக்கும். சரிங்களா? அவரோட ஆசீர்வாதத்தில் எப்பவுமே சந்தோஷமாக கவலைப்படாது. ஆத்மா ஆத்மா